டிராக்டர் ஓட்ட வந்த நாய். டிராக்டர் மட்டும் ஓட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஐயோ உங்க பொண்ணு மேல கை வச்சிருக்கா. நாம ஒண்ணும் கூட்டி கொடுக்கிற ஜாதி இல்லை, கொண்டு போடுற ஜாதி. கொண்டு போட்டேன். ஐயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நம்ம சாதி சனத்துக்கு நீங்க சாமி மாதிரி. இங்க எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். வெளியே நம்ம சாதி சனத்துக்கு ஒண்ணுனா நீங்க தான் ஐயா பாத்துக்கணும். சொல்லுவ சொன்ன அவ்வளவுதான். அடிபட்டுச்சா? பாம்பு கடிச்சிச்சோ? எங்க எங்க கடிச்சது? இரு இரு வர. சொன்ன கேளுப்புல இரு. என்னன்னு பாக்குறேன் இரு. எங்க கடிச்சது? இங்கயா? கத்தாத சொல்ல இரு. அழாத ஒண்ணும் இல்ல. அங்கல்ல. வலிய பொறுத்துக்க. வேற வழி இல்ல. செடி இங்க இருக்கு. இந்த பச்சை சாப்பிடு, சரியா போயிடும். கல்யாணம் காட்சி ஆமா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. ஏன்டா அப்படி பண்ணி தொலைறிய? எங்க அக்கா எதுவும் பேசாத வா மாமா. என்னடா வா சொல்ற. என்னடா இன்னைக்கு கங்காவை பாம்பு கடிச்சிருச்சு மாமா. ஐயோ அப்புறம் என்ன பச்சலை கொடுத்து காப்பாத்திட்டேன். ராத்திரி முழுக்க தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி அது அவ செத்து போன மாதிரி கனவு வந்துச்சு மாமா. வா போய் பார்த்துட்டு வந்துருவோம். போடப்படா போக்கத்த வயலே. பச்சலை கொடுத்துருக்க, தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. அதை மீறி அவ எப்படி தூங்குவா? அப்படி தூங்குனா கூட அவ ஆத்தாவை பாத்துக்க மாட்டாளா? அவங்க ஆத்தா அப்பனுக்கு சொல்லியிருக்க மாட்டான் மாமா. என்னடா சொல்ற? விவகாரமான இடத்துல இல்ல மாப்பிள்ள அடிச்சிருக்கு. இதை எப்படி அவ அப்பயாத்தாள்கிட்ட சொல்லுவா? ஏன் மாப்பிள்ள இவளை சொல்லியே அவ தூங்குனானா இருந்தானா செத்தான? ஆமாமா
கோவக்கார பயவலியாவில் இருக்கு. ஓட்டுற வேண்டியதே சட்டைய. கிளம்புடா பொண்ணுமணி. எப்படி மாமா உள்ள போறது? காதலிச்சா மட்டும் பத்தாதுடா, கடுவு அளவுக்காச்சும் மூளை வேணும். மாமி எப்படி ஜம்ப் பண்றவங்க பாரு, அதவே ஃபாலோ பண்ணு. சரி மாமா. ஆமா. மாப்ள நாயிடா. ஐயோ நல்ல வேலை மாமா, நாய் நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. நான் எங்கடா கூட்டிட்டு போறேன்? அதுதான்டா நீ ஓடிட்டு போகுது. நீ உன்னை காப்பாத்திக்க மாமா, நான் என் ஆளை காப்பாத்தணும். எந்த ரூம்ல இருப்பா? ஐயோ, மாமனார் மாமியாரு யார் இருப்பா? அட நாரக்கிழவிய, 12 மணிக்கு பவுடர் அடிக்கிறாயா? எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க விடு. என்ன செஞ்ச நீ? ஏன் இப்படி பண்ண? நீ தூங்க கூடாது, இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. இப்படி பண்ற? உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், அது நடக்காது. விடவும் மாட்டாங்க. நீ மட்டும் எனக்கு வீட்டுக்கு வரலனா நான் உயிரை விட்டுருப்பேன். காலையில நான் போனவா தான் பார்த்திருப்பேன். என்ன சொல்ற? வாங்க, எல்லாம் நாளைக்கு நல்லபடியா நடக்கும். வாங்க. இப்படி போய் சுத்திட்டு வர? என்னம்மா? வாங்க. அவங்கெல்லாம் யாருமா? உன்னை பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தம். என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டி, உன்னை ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமா? மாப்பிள்ளை இந்த ஊர் தான், அவர் அமெரிக்கால வேலை செய்யறாரு. நாளை காலையில வந்துடுறாரு. அதனாலதான் நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுட்டோம். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் மாப்பிள்ளையோட சேர்ந்து அமெரிக்காவுக்கு போற தெரியுமா? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? எனக்கு கல்யாணம் வேணும், ஒரு ஏழவு வேணும். நல்லது நடக்க போற வீட்டுல ஏழவன் பேசிட்டு இருக்க. ஏய், உன்னை 4 எழுத்து படிக்க வச்சதே நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கத்தான். இப்படி பெத்தவங்களை ஏத்து பேசுறதுக்கு இல்ல. ஒண்ணு போதச்சுவேன். நீங்க வயசுக்கு வந்த பொண்ணு மேல கையில நீட்டிக்கிட்டு. கங்கா, கங்கா, என்னைக்கு ஒண்ணு முதல்ல பார்த்தேன்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு. உன்னோட சேர்ந்து வாழதான் முடியல. உன் மடியில கிடந்து சாகிற பாக்கியமாவது எனக்கு கூட. விடிஞ்சா வேற ஒருத்தனோட எனக்கு நிச்சயதார்த்தம். விடிஞ்சாதானே?
அசிங்கம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. நம்ம வீட்டுல இருக்க மாடுகளுக்கு கூட தனித்தனியா கொட்டகை இருக்குடா. பசு மாட்டுக்கு தனியா, எரும மாட்டுக்கு தனியா. ஏன் தெரியுமா? ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நின்னா அது அசிங்கம். நீ செஞ்சிருக்க காரியம் அதை விட அசிங்கம். இல்லப்பா, கங்கா ரொம்ப நல்லவப்பா. என் மேல உசிரியா வச்சிருக்காப்பா. எங்களை வாழ சின்ன பையன் தெரியாம. கடைசியா ஒண்ணு சொல்றேன். எப்ப நீ எனக்கு பிள்ளையா இருக்கிறத விட அவளுக்கு புருஷனா இருக்கிறது முடிவு பண்ணிட்டியோ அப்பவே இந்த வீட்டுக்குள்ள வர்ற தகுதியை நீ இழந்துட்டடா. போடா வெளியில, வீட்டை விட்டு வெளியில போடா. இனிமே உனக்கு நான் அப்பனும் இல்ல, நீ எனக்கு பிள்ளையும் இல்ல. இத்தோட உறவு முறிஞ்சு போச்சு. போடா வெளியில. என்னங்க நீங்க? ஓடி உள்ள, ஓடி சொல்றேன். உள்ள வாங்க. மானத்தை கெடுத்துக்க. என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? பிள்ளையா அடுத்த சாதிக்காரன் அடிக்கிறான், அதை வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை நடத்த பாக்குறீங்களா? யாரா நம்ம ஜாதி? யாரு இவனா? நம்ம ஜாதி இவனை நான் புள்ளையே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படிடா நம்ம ஜாதியாக முடியும்? சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. நம்ம சாதியால, நம்ம சாதி சண்டையினால இதுவரைக்கும் நம்ம பட்டதெல்லாம் பத்தாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பட போறோம்? பாருங்க, நான் சொல்றத கேட்கறதா இருந்தா எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. இல்ல அவன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டப்படி செய்யுங்கப்பா. என்ன செய்ய போறீங்க? ஐயவே சொல்லிட்டாரு, வாங்க போலாம். பாருப்பா, இவனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவனை வெட்டி போட்டா கூட யாரும் கேட்க மாட்டோம். என்னங்க சொல்றீங்க நீங்க? என்னடா நீ கேட்க போறியா? ஆமா, என்ன பச்சி அவன போய்கிட்டு போடா உள்ள, உள்ள போ. நம்ம பிள்ளைய கொன்றுவாங்க. ஒன்னா கொல்லட்டு நீ புள்ளையாவ. ஓடி உள்ள, உள்ள போடி. போ. அவனை வெட்டி போட்டு நம்ம போய் தூக்கிட்டு போறது. என்ன பேசிட்டு? வேணாண்டா, வேணாண்டா. இவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். இவன் செத்து போயிட்டதா நாங்க நினைச்சுக்கிறோம். பெத்தவ வயிறு எரிஞ்சு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னாலேயே குடும்பத்தால இனிமே இந்த ஊர்ல ஒரு உசுறு போக்குறாங்க. அந்த பழி சொல்ல என்னால தாங்க முடியாது. போகடா, எல்லாரும் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். போகடா. உங்க அம்மா எப்படி அழ வச்சுட்டேடி? நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. ஐயோ, நல்லா இருக்க மாட்டேடி.